ஹாய் மக்களே, வணக்கம். நான் பாக்கியா 360. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் வந்திருக்கோம்னா, நம்ம பாம்பன் பாலத்தோட அந்த அப்டேட்டு தான் வந்திருக்கோம். நான் முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ அதோட அப்டேட்டு தான் இது. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிரிட்ஜ் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க இங்கே வெர்டிக்கல் பிரிட்ஜை. இப்போ அதில் என்ன வேலை நடக்குது, என்ன வேலை இந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு அப்டேட் தரேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஒரு 3 நாளில் எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாகவே வேலை பார்த்துருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ் 2 தூணுகளுக்கு நடுவில் வச்சுட்டாங்க ஆத்துவாயில். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த கடலில் ஒரு 3 தூண் நடுவில் இருக்கும் தண்ணியில். இந்த தூண் இருந்தால் இப்போ படகுகள்லாம் எப்படி கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இந்த தூண் எதுக்காக போடப்பட்டதுன்னா, இந்த வெர்டிக்கல் பிரிட்ஜை அங்கே இருக்கிற சின்ன சின்ன கேப்பு, சின்ன சின்ன தூண் இருக்குது, அதனால் ஈஸியாக கடந்து வந்துடும். இங்கே அதிகமான இடைவெளி இருக்கிறதுனால இதை இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் இந்த தற்காலிகமாக அந்த தூணை போட்டாங்க. இந்த தூணை கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை முடியும் எடுத்துருவாங்க. இப்போ இந்த பாலத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தனால துருப்பிடிச்சிருந்துச்சு. அதுக்கெல்லாம் இப்போ புதுசாக மறுபடியும் அந்த ஒயிட் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை அடிச்சிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்படியே இங்கேயும் கேடர் போடாமல் இருந்து கேடர் போட்டாங்க பாருங்கள். இன்னும் அந்த கட்டடத்தோடு அங்கிட்டே நின்றுச்சு கேடரு. இப்போ இங்கே வரையே போட்டாங்க. இனி அந்த சைடு பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வரை எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மக்களே, நீங்கள் இதுவரை சரியாக வேறு எந்த ஒரு யூடியூப்லேயும் போட்டாங்களான்னு தெரியல. நான் உங்களுக்கு தெளிவான ஒரு இது சொல்கிறேன். இப்போ இந்த வெர்டிக்கல் பிரிட்ஜு எப்படி மேலே கிளம்பும், சும்மா இருக்குது, இவ்வளோ வெயிட் உள்ளது, எப்படி இது மேலே கிளம்பும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அந்த சந்தேகத்தை நான் தீர்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மேலே 2 சைடும் 2 ட்ரம்மும் இருக்கும். இங்கிட்டு 2, அங்கிட்டு 2 ட்ரம் இருக்கும். இந்த 2 ட்ரம்முலையும் ரோப்பு இருக்கும். அந்த ரோப்பு எங்கே இணைக்கப்படும்னு சொல்கிறேன். அந்த ரோப்பு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு அந்த சைடு 2 சைடும் இருக்குதா, அந்த 2 சைடுலேயும் உள்ளதில் 6 ஹோல் இருக்கும். இங்கிட்டு ஒரு 6, அங்கிட்டு ஒரு 6, அதே மாதிரி அந்த சைடும் ஒரு 6 ஹோல் இருக்கும். மொத்தம் 12, ஒரு சைடுக்கு 12 இது. இதுக்கு அந்த மேலே இருக்கிற ட்ரம்மில் இருந்து ரோப்பு வரும். அந்த ரோப்பு அந்த ட்ரம் சுத்த இந்த ரோப்பு மேலே இழுக்கப்படுறதுனால இந்த பாலம் அப்படியே வெற்றிகளாக மேலே பார்க்க கிளம்பும். இதுக்குண்டான பவர் லைனு எங்கே இருக்குன்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன். அந்த கட்டடத்தில் இருக்குது. அதுக்குண்டான ரிமோட் எல்லாமே அந்த கட்டடத்தில் இருந்தால் இங்கேருந்து சப்ளை வரும். இப்போ இந்த தற்காலிக தூணுகள் போட்டு வர்றதுக்காண்டி எடுத்துருவாங்க. வேலை முடிகிற வரை வச்சுருப்பாங்க. இந்த வேலை இப்போ முடிஞ்ச உடனே கம்ப்ளீட் ஆன உடனே எடுத்துருவாங்க. இங்கே இதை பொறுத்துறதுக்கு உண்டான இங்கே ஒரு சில வெல்டிங் வேலையை ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, நம்ம இப்படியே போயிட்டு இந்த ட்ராக்கெல்லாம் இங்கே வருங்க, கட்டடத்து வரை போடாமல் இருந்தாங்க, இப்போ போட்டாங்க. இப்போ அந்த ட்ராக் இப்படியே கொண்டு போய் அங்கே போய் எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அங்கே எந்த அளவுக்கு வேலை ஓடி இருக்குது, நம்ம பாலத்துக்கு கீழே ஓடி போகிற அந்த ரயில்வே பாலம், தண்டவாளம் இப்படி வேலை முடிஞ்சிருக்குன்னு போய் பார்த்துடலாம். சரி வாங்க, அப்படி அங்கிட்டு போகலாம். இதில் பாருங்கள், இப்போ பழைய பாலத்திலேருந்து அந்த புது பிரிட்ஜுக்கு சென்ட்ரல் ரோட்ஸ்னு ஒரு பாதை போட்டிருப்பாங்க. ஒரு பாதை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் அந்த இடத்துல கேடர் போடுறதுக்கு முன்னாடி வெறும் தூண்கள் தான் இருந்துச்சு. அந்த தூண்களில் இருந்து அப்படியே அங்கிட்ட ஒவ்வொரு தூணாக அங்கிட்டு போகிறதுக்கு வேலைக்கு வேண்டி இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அங்கிட்டு கேடரெல்லாம் போட்டனால அதுலேயே நடபாதையும் போட்டாங்க. அதனால இப்போ இது தேவைப்படாது. இதை அகற்றிடுவாங்க. இப்போ அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதேமாதிரி பார்த்தோம் மக்களே. அதோட ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்றையும் தெரியப்படுத்திக்கிறேன். அதாவது அக்டோபர் 1 ஓப்பன் பண்ண போகிறோம், மக்கள் பயன்பாட்டுக்கு ட்ரெயின் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ இதில் உண்மையோ அப்படி தெரியல அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் நான் விசாரித்ததில் அவங்கள்ட்டையே கண்டிப்பாக அக்டோபர் 1 ட்ரெயின் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 15 மண்டபத்திலேருந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வரை ஒரு வெள்ளோட்டம் ஒன்று பார்க்குறதா சொல்லியிருக்காங்க.
இது ஒரு உறுதியான தகவலாக தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. எனக்குமே அந்த கட்டடத்தில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலை இருக்குது. அதுக்கும் என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் இன்னும் ஒரு 4-5 நாளைக்குலாம் அந்த வேலையை நானும் ஆரம்பிச்சிடுவேன். அந்த வேலை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சில அப்டேட்டுகள் உங்களுக்கு நான் தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுக்கிறேங்க. சரி, நம்ம சொன்ன மாதிரி போய் அங்கே என்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மணிக்கே பாருங்கள், இந்த 3 நாளில் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக வந்து தண்டவாளம் அமைச்சிட்டாங்க. இப்போ பார்க்குறீங்க, தண்டவாளம் அமைச்சிட்டாங்க. இந்த தண்டவாளம் அப்படியே பாருங்கள் நம்ம பெரிய பாலத்துக்கு கீழோடி போகுது. அதாவது பஸ் பாலத்துக்கு கீழோடி தண்டவாளம் போகுது. இப்படியே போயிட்டு அப்படியே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போகும். அது அங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகுதுன்னு அப்படியே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடு வந்துருச்சு. சாரி ரயில்வே தண்டவாளம் இந்த சைடு வந்துருச்சு. இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா நேர் அங்கே போகுது. அங்கே எங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு காமிக்கிறேன். அங்கே இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன். அங்கிட்டிருந்து அந்த சைடு கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சுட்டாங்க. சரி, ஓகேங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.